வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய உணவு வகையில் ஒரு டேஸ்டியான டிஃபன் ஐட்டம், காஞ்சிபுரம் இட்லி. இது எங்கள் அம்மா ஸ்டைலில் செய்ய போகிறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்டியான இந்த டிஷ் செய்யறதுக்கு பச்சரிசி 1 கப், புழுங்கலரிசி 1 கப், உளுத்தம்பருப்பு 1 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். மாவை நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி 8 மணி நேரம் ஊற வச்சு கரகரப்பாக அரைச்சிக்கணும். மாவு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். அடுத்த நாள் காலையில் புளிச்ச மாவில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. இவ்வளோ தான் இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு சின்ன கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து 2 காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு பொருட்களை அதில் சேர்த்து நல்ல மிதமான தீயில் வச்சு நல்லா பொரிய விடணும். நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா பொரித்து எடுக்கணும். அப்போ தான் இட்லியில் இது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக செவந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிச்ச மாவில் இதை கலக்க போகிறோம். மாவு ரொம்ப புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 மணி நேரம் மாவு புளிச்சா போதும். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக, அதாவது ரவை பதத்தில் மாவு இருந்தால் தான் இந்த காஞ்சிபுரம் இட்லி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம காலையில் செஞ்சோன்னா நைட்டு இல்லை அடுத்த நாளைக்கு கூட நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. இப்போ தாளிப்பு பொருட்களை மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதில் சோடா உப்பு அம்மா சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாவே நல்லா நம்ம வெந்தயம்லாம் சேர்த்தனால ஃப்ளஃபியாக தான் இருக்கும். அதனால் சோடா உப்பு சேர்க்க வேண்டாம். இது எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இது மாதிரி டம்ளரில் நல்ல எண்ணெய் இல்லை நெய் ரெண்டுமே எதுவாக இருக்குது அது அதில் நல்ல உள்ள ஒரு கோட் கொடுத்துக்கணும். எல்லாம் பேஸ்லேருந்து சைடில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா அந்த நெய்யை நல்லா தடவிட்டு அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு மாவு ஊற்றினா போதும். ரொம்ப அதிக அளவில் ஃபுல்லாகவே மாவு ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது இட்லி நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணுன்றதுக்காக 3/4 டம்ளர் அளவுக்கு மாவு ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி வச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் இட்லி பேஸ்லேயே நம்ம பிளேட்லேயே வச்சு இது மாதிரி வேக வச்சிடலாம். இது வேக வைக்கிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா இது டம்ளரில் இருக்கிறனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது வெந்ததுனா தான் மாவு கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அதில் டம்ளர்லேருந்து எடுத்துட்டோன்னா சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்க டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டூர் போகிறப்போ, பிக்னிக் போகிறப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பழங்காலத்து பலகாரத்தில் ஒரு முக்கியமான டிஃபன் ஐட்டம் இது. நிறைய பேர் இதோட ரெசிபி மறந்துருப்பாங்க. எங்கள் அம்மா இதில் 3த்தையும் சரி அளவில் தான் எடுப்பாங்க. பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுத்தம்பருப்பு அந்த ரேஷியோவில் நீங்கள் கலந்து செஞ்சிங்கன்னா நல்ல மிருதுவான டேஸ்டியான இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, புதினா சட்னின்ற மாதிரி எந்த வகையான சட்னி ஐட்டமும் நல்லா சூட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.